அடுத்த ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, கிரகண தொழுகையுடைய முறையை கொஞ்சம் சொல்லுங்கள், இதை தனியாகவும் தொழலாமா இல்லை ஜமாத்தோடு தான் தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுங்க, கிரகண தொழுகை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு ஜமாத்தோடு தான் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ ஜமாத்தோடு தான் தொழணும். தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ சொன்னதாகவோ தொழ அனுமதித்தாகவோ எந்த ஆதாரமும் கிடையாது. ஸோ தனியாக தொழக்கூடாது, ஜமாத்தோடு தான் தொழ வேண்டியது. பெருநா தொழுகை மாதிரி எப்படி ஆண்கள் ஈது கால போய் பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழணுமோ அதே மாதிரி கிரகண தொழுகையும் ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும். இதை வந்து தனியாக தொழுவதற்கு மார்க்கத்தில் இடம் இல்லை. ரெண்டாவது, கிரகண தொழுகை ஜமாத்தோடு தொழுவது என்பது மிக முக்கியமானது. ஏன்னா எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கிரகண தொழுகை. ரெண்டாவது, கிரகண தொழுகை வந்து ஏதோ 2 ரக்காத் தொழணும், முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு ஓதணும் ஓதக்கூடாது. கிரகண தொழுகை ரொம்ப நீண்ட ரக்காத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கிரகண தொழுகை தொழ வைக்கும் பொழுது தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் நிற்க முடியாமல் மயக்கத்தினால் கீழே விழுந்து விட்டார்கள். நாங்கள் தொழுது முடித்த பிறகு அதற்கு மீது தண்ணீரை தெளித்து எழுப்பி விட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மயங்கி விழுற அளவுக்கு நீண்ட ரக்காத்தில் ரசூலுல்லாஹ் தொழ வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீண்ட ரக்காத்துகளாக தொழுவது தான் கிரகண தொழுகையினுடைய சுன்னத்து. அடுத்தபடியாக கிரகண தொழுகை வந்து மற்ற தொழுகைகளோட ஒரு வித்தியாசமானது என்னன்னு சொன்னா, இதுக்கு வந்து இக்காமத்து கிடையாது, பாங்கு கிடையாது. ஆனால் தொழுது முடிஞ்ச பிறகு குத்பா உண்டு. ஜும்மாவுக்கு மாதிரி 2 குத்பா உண்டு. குத்பா எப்படி எந்த அடிப்படையில் சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த முறைப்படி குத்பா சொல்லணும், பயான் சொல்லணும் மக்களுக்கு. அந்த கிரகண தொழுகை எப்படின்னு சொன்னா மற்ற தொழுகை மாதிரி இல்லாம இதுல ஒரு டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா, மற்ற தொழுகைலாம் ஒரு ரக்காத்துக்கு ஒரு ருக்கு, ஒரு 2 சஜிதா. மற்ற தொழுகையில் நம்ம ஒரு ருக்குன்னு எடுத்தா, ஒரு ரக்காத்துன்னு எடுத்தா அதில் ஒரு ருக்கு இருக்கும், 2 சஜிதா இருக்கும். ஆனால் கிரகண தொழுகையில் மட்டும் 2 ருக்கு இருக்கும், 2 சஜிதா இருக்கும். அதான் முதல்ல அல்ஹம்து சூரா ஓதணும், நீண்ட நேரம் சூறாக்கள் ஓதணும், ஓதிட்டு ருக்குக்கு போயிடணும். ருக்குவுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ருக்குல நிற்கணும். அப்புறம் மறுபடியும் எழுந்துச்சு நின்று மறுபடியும் அந்த குர்ஆன் ஓதுறதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். நீண்ட சூறாக்கள் ஓதணும். 2வது ருக்குவுக்கு போகணும். 2வது ருக்கு நீண்ட நேரம் ருக்குல நிற்கணும். அப்புறம் எழுந்திருச்சு தான் சஜிதாக்கு போகணும். இந்த மாதிரி 2 ரக்காத் தொழுவணும். இந்த முறைப்படி தொழுவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான முறை. இந்த முறைப்படி கிரகண தொழுகை தொழுவது ரசூலுல்லாஹி சுன்னத்து. இது உங்க பகுதிகளில் கிரகணம் ஏற்படும் பொழுது அந்த கிரகண தொழுகை உங்களுடைய பள்ளிவாசலில் ஜமாத்தா நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, கிரகண தொழுகையை பொறுத்தவரையிலும் கிரகணம் பிடித்த நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை பள்ளிவாசல்லையே இருந்து இபாதத் செய்ய சிறந்தது. தொழுகை அல்லது திக்ரு அல்லது குத்பா, பயானு, துவா எப்படி இருந்தாலும் சரி, கிரகணம் எப்போ பிடிக்க ஆரம்பிக்குது அதிலிருந்து கிரகணம் முடிகிற வரைக்கும் பள்ளிவாசல்லையே இருந்து இபாதத் செய்வது மிகவும் ஏற்றமானது.